நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் பல்வேறு ஆளுமைகளை தொடர்ந்து நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய மலேசியாவினுடைய டிஜிட்டல் எக்கனாமியில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி வருகிற அசட்டை நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ரத்னவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் டேனியல், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு டேனியல். கண்டிப்பா சார். சார், மலேசியாவினுடைய அந்த டிஜிட்டல் எக்கனாமியில் ஒரு மிக முக்கிய பங்காற்றுகிற அசட்டை நிறுவனத்தினுடைய தலைவர் நீங்கள். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். ஓகே, ஷுவர். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரத்னவேல். ஸோ நான் மலேசியா நான் ஆக்சுவலி ஃப்ரம் இந்தியா. மலேசியாவுக்கு ஒரு 25 வருடங்கள் ஆகுது. ஒரு 10 வருஷம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் மலேசியா. தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, படித்தது ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் தான், தமிழ் மீடியம். எல்லாரும் ஸ்கூல் தமிழ் மீடியம் படிப்பாங்க. நான் டிகிரியே தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஸோ என்னோட டிகிரியும் தமிழ் மீடியம் டிகிரி தான். ஸோ அது மூலமாக தான் நான் இங்கே ஒரு ஐடி டிப்ளமா படிச்சுட்டு நான் வேலைக்கு வந்தேன் முதல்ல மலேசியாவுக்கு. அதுக்கப்புறமா அந்த நுணுக்கங்களை கொஞ்சம் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். 2008 ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சுருக்கமான அறிமுகம் டேனியல். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஒரு தமிழ் வழியில் படிச்சுட்டு இன்னைக்கு ஐடியில் ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்காற்றி வரீங்க. சார், உங்களுடைய நிறுவனம், இந்த அசட்டை நிறுவனத்தை ஏன் தொடங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? உங்கள் அசட்டை நிறுவனத்தை பற்றி எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். அசட்டை நிறுவனம் ஆரம்பிச்சதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் மலேசியாவுக்கு வரும்போது 2001 வந்தேன். ஸோ இங்கே ஐடி துறையில் ஒரு 8 வருடங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். முதல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய அந்த ப்ராப்ளம், இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லையா? அந்த இங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Tier 1 கம்பெனிஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற துறை பேங்கிங். Tier 1 கம்பெனிஸ்னா ஐடி கம்பெனிஸ், பெரிய பெரிய ஐடி எம்என்சிஸ். இவங்க தான் மோஸ்ட்லி பேங்கிங்க்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனா பேங்க்ஸ்க்கு எல்லா பேங்க்குமே, ஏன்னா பேங்கிங் Tier 1, Tier 2, Tier 3 பேங்க்ஸ் இருக்கு. 3 வகையான பேங்க்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே Tier 1 வெண்டர் கிட்ட போக முடியாது. அப்போ Tier 2, Tier 3 வெண்டருக்கு ஒரு தேவைகள் அங்க இருந்தது. ஆனா அந்த வெண்டரை பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும், இல்லைன்னா பேங்க்ஸ் எடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி ஒரு கேப் இருந்தது. இந்த கேப்பை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருந்தேன். ஸோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற ஒரு தைரியத்துல அந்த கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணேன் டேனியல். ஸோ அப்படிதான் அசட்டின் ஆரம்பிச்சோம். அந்த 2008 ஆரம்பிச்சேன் நான். கண்டிப்பாக சார். இது ஒரு மலேசியாவில் அது குறிப்பாக ஒரு டிஜிட்டல் எக்கனாமியோட அலைன் ஆகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கவர்மெண்ட்டோட சரி, அந்த எக்கனாமியோட நீங்கள் அலைன் ஆன விஷயம் அது எப்படி சார் இருந்துச்சு? அது எந்தெந்த அனுபவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு சார்? ஓகே, மலேசியா பார்த்தீங்கன்னா, இங்க 93% மக்கள் அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. அண்ட் தென் 90% கவர்மெண்டோட சர்வீசஸ் ஆன்லைன்ல இருக்கு. அதே மாதிரி 66% மக்கள் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த லிட்ரஸி இருக்கு இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் லிட்ரஸி ரொம்ப அதிகம். இந்த மாதிரி அதிகமா கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கிற இடத்துல நீங்க எதை பண்ணாலுமே கண்டிப்பா அதுல ஒரு உங்களுக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும் அதுல. ஸோ அந்த விதத்துல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, பேங்கிங் ப்ராசஸ் எந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொண்டு வந்துட்டு அதை எங்களால முதல்ல Tier 3 பேங்க்ஸ், Tier 2 பேங்க்ஸ் போயிட்டு, அதே மாதிரி மலேசியாவோட அந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ரொம்ப வேகமா இங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் எங்களுக்கு 2 வருஷம் முன்னாடி பேமெண்ட் கேட்வே லைசன்ஸ் எங்களுக்கு இங்க சென்ட்ரல் பேங்க்ல கிடைச்சது. ஸோ அந்த லைசன்ஸை உபயோகப்படுத்தி நாங்க பலதரப்பட்ட நிறுவனங்கள், வர்த்தகங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கு உண்டான அத்தனை நுணுக்கம் டெக்னாலஜியும் கொடுக்குறோம், சர்வீசஸும் கொடுக்குறோம். ஓகே ஓகே சார், கண்டிப்பாக சார். இப்போ இந்த அசட்டை நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய
ஒரு நம்பிக்கையா டீட்டெயில் எக்கனாமியில் மலேசியாவை தாண்டி இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் நீங்கள் நோக்கி பயணப்படுறீங்க. இந்த அசட்டைன் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் சார். அதில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அசட்டைன் ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து நான் வந்து ஒரே ஒரு துறையில தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சது அது. ஸோ அதனால அந்த பேங்கிங்ன்ற துறையிலே நாங்கள் தொடர்ந்து அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணதால இன்னைக்கு வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனியா வளர்ந்துருக்கோம். ஸோ ஃபின்டெக் கம்பெனியா வளர்ந்துருக்கும் போது எங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கிங் சொல்யூஷன்ஸ், ஸ்டாக் புரோக்கிங் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான அத்தனை ப்ராடக்ட்ஸும் எங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேயும் ஒரு ஃபின்டெக் பிஸ்னஸ் தான். ஸோ மாதிரி ரெகுலேட்டரி அண்ட் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேங்கிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இட்ஸ் அண்ட் ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அசட்டைன்ல வந்து கடந்த 15 வருஷமா நாங்களே இன்னும் டெவலப் பண்ணது எல்லாமே. ஸோ பல ஃபாரின் பேங்க்ஸும் யூஸ் பண்றாங்க, லோக்கல் பேங்க்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேனியல் சார் கண்டிப்பாக சார், எனக்கு இந்த ரிங்கிட் பே அந்த பேரே எனக்கு ஒரு உற்சாகம் தர ஒரு பேராக இருந்துச்சு. மலேசியாவோட கரன்சியை தாங்கி நிற்கிற ஒரு பெயர். இந்த ரிங்கிட் பேயும் மலேசியா இதை எப்படி சார் கனெக்ட் பண்ணி பார்க்கறது? இந்த ரிங்கிட் பேயை பற்றி சொல்லுங்க சார். ஓகே, ரிங்கிட் பே ஆரம்பிச்ச கதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதுதான், ஒரு இன்ஸ்டிங் தான் ஆரம்பிச்சோம். எப்படின்னா எங்க பேமெண்ட் கேட்வே வந்து சில நேரங்கள்ல வந்து சின்ன சின்ன வணிகங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். பேமெண்ட் கேட்வே நடத்துறவங்க வந்து சின்ன சின்ன வணிகர்களை வந்து கவனத்துல கொள்றது இல்லை. ஏன்னா அவங்க எப்பவுமே பாக்குறது வந்து ஹை வால்யூம் பிசினஸ் சொல்லும் போது ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 டிரான்சாக்ஷன், 20,000 டிரான்சாக்ஷன் இப்படிதான். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து இதுல ஒரு இடம் இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து நவ் எவ்ரி ஒன் கேன் ஹேவ் பேமெண்ட் கேட்வே அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா எங்களுக்குள்ளே நாங்கள் முடிவு பண்ணிட்டு பேமெண்ட் கேட்வே வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு முறையான லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அது கிடைச்ச உடனே நிறைய பேமெண்ட் கேட்வே இருக்கு மலேசியால இல்லையா. ஸோ நம்மளோட பேமெண்ட் கேட்வே என்ன வந்து யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நாங்கள் என்ன செஞ்சோம்னா செட்டப் காஸ்ட் அந்த எந்த காஸ்ட்டும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ஒரு சிறு வணிகம் நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் வாங்கணும்னு நினைக்கும் போது உங்ககிட்ட ஆயிரக்கணக்கில் கேட்கும் போது உங்களுடைய ஆர்வம் அங்கேயே குறைஞ்சிடும். ஸோ ஏன்னா நீங்க முன்பணம் நிறைய கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா நீங்க அதை ட்ரை பண்ணவே மாட்டீங்க. ஸோ முதல்ல நாங்கள் என்ன செஞ்சோம்னா 0 செட்டப் காஸ்ட். ஓகே, அதே மாதிரி ரெக்கரிங் அந்த ஆண்டுக்கு சந்தா கட்டுறது, மாத சந்தா கட்டுறது ஒன்றும் கிடையாது அதுல. இப்போ டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஃபீஸ் கொடுப்பீங்க அந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து. ஸோ இவ்வளவுதான் ஒரு ரொம்ப சிம்பிளா வச்சுட்டு நாங்க முதல்ல அதை பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம்னா எங்களோட டார்கெட் ஃபுல்லாவே சிறு வணிகங்கள் தான். சிறு வணிகங்கள்ல எந்த மாதிரினா மாதமா தொடர்ந்து வருமானம் அந்த கலெக்ஷன் பண்றவங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடமா இருக்கலாம், அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து ஃபீஸ் வாங்குவீங்க மாசம். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வாங்குறோம்ல, நம்ம லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் ஃபீஸ் கட்டணும் இல்லையா. அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ், ஒரு மோட்டார் பைக் வாங்குறீங்கன்னா நீங்க மாசம் இஎம்ஐ கட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரியான வணிகங்கள், இந்த மாதிரியான பிசினஸஸ் வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி எங்களுடைய பேமெண்ட் கேட்வே பிசினஸை நவுத்தணும். போன வருஷம் ஜனவரி தான் முதல்ல மார்க்கெட் போக ஆரம்பிச்சோம். நாங்க ஒரு வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 400 வர்த்தகங்கள் வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க இந்த பேமெண்ட் கேட்வேல. அதுக்கு 100 மில்லியனுக்கு மேல வந்து எங்களுடைய பேமெண்ட் கேட்வேல வர்த்தகம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து எல்லா வணிகர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த நேரத்திலையும். கண்டிப்பா சார். சார், அசட்டைனுடைய ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது எல்லாராலும் பரவலாக பேசப்படுது. மலேசியா தாண்டி பல்வேறு நாடுகள்லையும் அதை பேசுகிறாங்க. அது என்ன சார் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் கல்ச்சர் நம்ம அசட்டைனில் இருக்கு? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். என்னோட கம்பெனி ஆரம்பிச்ச அந்த கதையில ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது நான் சொன்னேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு பிசினஸ் பண்ணலாமோ இல்லைன்னா ஒரு எம்என்சியில போய் நீங்க வேலைக்கு சேரதா இருந்தாலும் கூட ஒரு சிறிய ஒரு மனசுல வந்து ஒரு சின்னதா ஒரு தயக்கமோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ நம்மளால இது முடியுமா முடியாதா அப்படின்னு இந்த கேள்வி எப்பவுமே என்கிட்ட இருந்தது.
ஸோ அந்த கேள்வியை உடைக்கிறதுக்கு நான் என்ன நினைச்சேன்னா, முதல்ல இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை மற்றவங்களுக்கு போய் சேர்க்கணுன்றது வந்து அன்னைக்கே முடிவு பண்ணது தான். ஸோ அதனால நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன்னா, ஏன்னா நான் ஒன்று மட்டும் ரொம்ப கரெக்டா நம்பினேன். பிசினஸ் பண்றதுக்கு நீங்க வந்து அம்பானி பையனாவோ இல்லைன்னா ஆனந்தகுமார் பையனாவோ இருக்கணும்னு யாராவது இருக்கும். எங்க அக்கா பேர் ஆனந்தகுமார். ஸோ அது முக்கியம் இல்லை. நீங்க யாரோட பையனாகவும் இருக்கலாம், யாரோட மக பொண்ணுக்கும் இருக்கலாம். பிசினஸ்ன்றது உங்களோட தனிப்பட்ட திறமை, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்து முதல்ல இருக்கணும். இப்ப மனதளவுல நீங்க ஒரு விஷயத்த வந்து பலமா நம்பணும், நீங்க இதுல ஜெயிப்பீங்க அப்படின்னு. ஸோ அதுதான் முதல்ல வந்து நான் செஞ்சேன். என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நான் முதல்ல உடைச்சேன். இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு அதை உடைச்சி என்னால முடியும்னு நம்பி அந்த விஷயத்த செஞ்சேன். செஞ்சுட்டு ஒரு ஒரு ஜேர்னி, நல்ல ஜேர்னி தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த ஜேர்னி போகும்போது நான் என்ன நினைச்சேன்னா, நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம கூட வேலை செய்யற மக்களா இருக்கட்டும், நம்ம பசங்களா இருக்கட்டும், ஸோ ஆரம்ப காலத்துல என் கூட இருக்க என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாரும், ஸோ இவங்களை வந்து இதே மாதிரி ஒரு என்டர்பிரினர் ஆக்கினா எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு கம்பெனி ஷேர் ஹோல்டிங், ஓனர்ஷிப்னு வெறும் வார்த்தைகளா இல்லாம நீங்க பேப்பர்ல கொடுக்கும்போது அவங்களுடைய முதல் ஜெனரேஷன் பிசினஸ் மேனா அவங்க உருவாகுறாங்க. ஸோ எங்க கம்பெனில இருக்கு. ஸோ இந்த கல்ச்சர் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, எப்பவுமே நான் சொல்றது என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து சொல்றது, இந்த கம்பெனிக்காகவோ ரத்னாக்காகவோ வேலை செய்யாதீங்க, நீங்க உங்களுக்காக வேலை செய்யுங்க. யூ ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப். பிகாஸ் கம்பெனி வந்து நம்ம எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் பார்த்துருக்கோம் இல்ல டேனியல். இப்போ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கடையை மூடிட்டு போன கதை நிறைய இருக்குல்ல. அதனால ஒரு மைண்ட் வந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒர்க் ஃபார் தெம்செல்வ்ஸ், நோபடி கேன் ரீப்ளேஸ் தெம். ஸோ அவங்க எங்க போனாலும் கட்டுரைக்கு சண்டே டர்மெல்லாம் சிறப்புன்ற மாதிரி உங்களுக்கு எந்த விதமான திறமை இருக்கோ அது மாதிரி இந்த திறமையை வச்சு நீங்க எங்க போனாலும் உங்களை எடுத்துருவாங்க. ஆனா நீங்க உங்களுக்காக தான் வேலை செய்யணும். ஸோ அதுதான் இந்த காரணம் இருந்துடும். சரி, உங்களுக்காக நீங்க வேலை செய்யும் போது நீங்க 100% உங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்க 100% கொடுக்கும்போது எந்த கம்பெனியா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அங்க தேவைப்படுவீங்க. ஸோ அதுதான் பாயிண்ட். ஸோ எங்க கல்ச்சர் தான். ஸோ யூ ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப். உன்னுடைய திறமைக்கு, உன்னுடைய மனசுக்கு, உன்னுடைய இதுக்கு ஃபுல்லா நீ வேலை செய்யணும். வேலை செய்யும் போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதை நான் சூழல் எல்லாமே செயலையும் செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு ரிங்கிட் பேவா இருக்கட்டும், அசப்டைனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இருக்கிற பங்குதாரர்கள் பாத்தீங்கன்னா என் கூட ஆரம்ப காலத்துல இருந்து வந்து என் கூட இந்த பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கு என்னுடைய டீம் மெம்பர்ஸ் தான். கண்டிப்பா கண்டிப்பா சார். சார், இவ்வளவு கனவுகளோடு இருக்கிற உங்களுடைய அந்த அசட்டை நிறுவனத்தினுடைய எதிர்கால திட்டங்களா நீங்க என்னென்ன சார் வச்சிருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு வந்து எங்க சைஸ் கம்பெனி வந்து எட்ட முடியாத நிறைய சாதனைகள் வந்து இந்த 15 வருடங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபாரின் பேங்க் எங்களை வந்து ஒரு 12 கண்ட்ரிக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஜப்பானோட ஒரு பெரிய ஸ்டாக் வர்த்தக நிறுவனம் வந்து எங்களோட அந்த ஸ்டாக் புரோக்கிங் சொல்யூஷனுக்கு டெவலப் பண்றதுக்கு எங்களை தான் வெண்டரா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட் கேட்வேன்றது ஒரு பெரிய டொமைன். அந்த டொமைனையும் நாங்க வந்து நல்லபடியா வணிகம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகணுன்றது தான் என்னோட ஒரு பிளானா இருக்கு. அதோட முதல் கட்டமா ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரிஸ். ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து நாங்க வந்து கொண்டு போகிற பிளான்ல இருக்கோம். அதுக்கு உண்டான ஆரம்ப கட்ட வேலைகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து யூரோப் அண்ட் யூஎஸ். ஸோ இதுதான் எங்களோட பிளான். இது வந்து எங்களோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பிளான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்கிங் இன்னும் போய் சேராத, ஏன்னா நகர்ப்புற மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்றது எல்லாம். அதே கிராமப்புற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ்ல, இப்போ அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல நீங்க எல்லா சர்வீசஸும் கொடுக்கும்போது அதோடைய உபயோகம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான ஆரம்பி வேலைகளை வந்து எங்களோட கம்பெனியில வந்து நாங்க, ஏன்னா இப்ப இது வந்து ஏஐ காலங்கள் இல்லையா, இந்த ஏஐ காலங்கள்ல வந்து இது எல்லாமே சாத்தியம். ஸோ இதுக்கு உண்டான நாங்க சில ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதையும் நாங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் கொண்டு போகணுன்றது தான் எங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ். கண்டிப்பா சார்.
சார், உங்களை மாறி இருக்கிற தொழில் முனைவோர்கள் வரும் தலைமுறைக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. வர முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்கலாம், இல்லை இளம் தலைமுறையினராக தொழில் முனைதலுக்கு வரலாம். அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன சார்? ஓகே, அட்வைஸ் சொல்றது உலகத்துல ஈஸி. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்றதை சொல்றேன். ஸோ நம்ம நேயர்கள் எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்றது அவங்களுடைய இதில் விட்டுறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். எல்லாமே ஸ்மூத்தா போயிருந்தது வச்சுங்களேன், அங்க பிசினஸ்க்கு வேலை இல்லைல்ல. எப்படி வந்து இப்போ ஓலா டாக்ஸி, ஊபர் டாக்ஸி எல்லாம் வரத்துக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்தது இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபுட் டெலிவரிக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்தது இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க பிசினஸா கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ முதல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு அறிவிக்கணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்க துறையை சேர்ந்ததா இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா, சந்திரனுக்கு நீங்க மேன் அனுப்பலாம், ஆனா அது உங்க துறை இல்லை. அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு, நீங்க எல்லாமே பண்ண முடியாது, ஆனா உங்க துறை இல்லைல்ல. ஸோ அதே மாதிரி நான் ரொம்ப வலுவா நம்புறது, தெரிஞ்ச துறையில இருக்கிற ப்ராப்ளமை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உங்களால சொல்யூஷன் பண்ண முடியுமான்னு முதல்ல பாருங்க. நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சமைக்க தெரிஞ்சுக்கணும். அது வந்து பேசிக், சரிங்களா? அதே மாதிரி இப்ப நான் வந்து அதெல்லாம் பண்ணேன். ஒரு 10-12 வருடம் டோட்டலா அனுபவம் எடுத்துட்டு அந்த ஐடி துறையில. அதுக்கப்புறமா முதல்ல நான் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஓகே, நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, களத்துல நீங்க இறங்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இது நான் கண்டிப்பா ஜெயிக்க தான் போறேன் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணிட்டு அந்த அதுக்கு ஒரு கால வரையறை வந்து நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமா நினைச்சிடாதீங்க. அதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு வந்து தேவையான பொறுமையும் தேவையான சேமிப்பும் இருக்கணும். ஸோ சேமிப்பு இல்லைன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் போய் ஆகணும் இல்லையா. ஸோ என்னோட கதையில வந்து நான் வந்து என்னோட சேமிப்பை தான் வந்து என்னோட முதலீடா நான் போட்டேன். ஸோ அந்த களத்துல இறங்கி நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த வெற்றி நிச்சயமா கிடைக்கும். 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து வேல்யூ ஆட் நீங்க கண்டிப்பா பண்ணணும். என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்னா, எல்லாரும் தான் வந்து ஏன் அடிக்கடி ரெஸ்டாரண்ட் பத்திக்கலாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் வந்து நீங்க போய் டிஃபன் சாப்பிடலாம். ஒரு ஒரு இட்லி அதுக்கு ஒரு சட்னி, ஒரு சாம்பார்னு கொடுப்பாங்க இல்லையா. ஆனா இதை எப்படி வந்து சரவணா பவன் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் 3 சட்னி கொடுப்பான். 3 சட்னி கொடுப்பான். ஒரு அதுக்கு அந்த மிளகா பொடியெல்லாம் சேர்த்து கொடுப்பான். சோ இதை கொடுத்துட்டு அது ஒரு வேல்யூ ஆட் பண்ணலாம். எல்லாரும் பண்றதுதான், இவன் வந்து அதே தான் பண்றான், ஆனா கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்குறான். சரிங்களா? அதுக்கப்புறமா ஆனந்த பவன் வந்து என்ன பண்ணா, சரி நீங்க சவுத் இந்தியன் கொடுக்குறீங்க, நான் நார்த் இந்தியன் உள்ள கொண்டு வரேன். சோ அது இன்னும் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா. சோ எல்லாமே ரெஸ்டாரண்ட் பிசினஸ் தான். ஸோ அதை வந்து எப்படி வந்து நீங்க வேல்யூ ஆட் பண்ண போறீங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா கண்டுபிடிங்க, உங்க துறையா இருக்கணும். 2வது களத்துல இறங்கி நீங்க விளையாடணும். அந்த விளையாடும் போது தோல்விகள் நிச்சயம்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். பொறுமைகள் ரொம்ப அவசியம் 2வது. ஸோ 3வது வந்து நீங்க உங்க துறையில என்ன மாதிரி வேல்யூ ஆட் பண்ண போறீங்க. ஏன்னா பேங்கிங் நாங்க சொல்லும் போது குவாலிட்டி, செக்யூரிட்டி, இந்த கம்ப்ளைன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. ஸோ நீங்க உங்களுடைய திறமையை நீங்க கரெக்டா காமிச்சு நீங்க டெலிவரி பண்ணணும். அதுதான். ஸோ இந்த 3 நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை ஜெயிக்க முடியும். ஸோ இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், எங்க டீம் இதான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். சார், நீங்கள் பொதுவாக ஒரு தொழில் முனைதல் சமூகத்திற்கான ஒரு செய்தியாக இதை சொல்லிட்டீங்க. குறிப்பாக இன்றைக்கி இந்த ஃபின்டெக் துறையை நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறதா நாங்கள் அறிகிறோம். படிப்புலேயும் சரி, அடுத்த கட்ட உயர்வுக்கு போகிறப்ப இந்த ஃபின்டெக் துறையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கதா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க சார்? ஃபின்டெக் வந்து போகாத இடம் வந்து எங்குமே இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய வணிகம் இது. ஏன்னா பணப்பட்டுவாடாங்கிறது வந்து உலகத்துல வணிகம்னா பணப்பட்டுவாடா இருக்கும் இல்லையா. ஸோ பணப்பட்டுவாடா எந்த வணிகமும் இல்லை. முன்னொரு காலத்துல வந்து பொருட்கள் தான் பரிமாறப்பட்டது, அதுக்கப்புறமா பணப்பட்டுவாட ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆட்டோமேட் பண்றது, எப்படி வந்து எஃபிஷியண்டா பண்றது, எப்படி வந்து இன்னும் வந்து எளிமையா பண்றது அப்படின்றது தான் ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ், ஃபின்டெக் சொல்றீங்களா. ஸோ இதுக்கு வந்து இன்னைக்கு பேங்கிங் போகாத நாடுகள்
டிஜிட்டல் பேங்கிங் போகாத நாடுகள் நிறைய இடம் இருக்கு. நம்ம இந்தியாவிலே நிறைய நிறைய பகுதிகள் இன்னும் இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிசிசியில் அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இந்த பக்கம் நிறைய இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்தியா வந்து டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மிக வேகமான ஒரு வளர்ச்சி. அந்த டெக்னாலஜி வந்து இன்னும் நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம கிராமப்புற மக்களுக்கு அதை கொண்டு போனாலே அதுவே ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ அதை வந்து எஃபிஷியண்டா செஞ்சாலே அதுவே ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ அகெயின் நீங்க புதுசா எதுவுமே இன்வென்ட் பண்ண வேண்டாம். நீங்க பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எடுத்து அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸை நீங்க உங்களோட வேல்யூ ஆட் பண்ணி நீங்க கிராமப்புறங்களுக்கும் டிஜிட்டல் பேங்கிங் போகாத நாடுகளுக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபின்டெக்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக சார், ஒரு பெரும் வாய்ப்பு அந்த ஃபின்டெக்கில் இருப்பதை அழகாக சொன்னீங்க சார். உங்களுக்கும் ரைஸ் அமைப்பிற்குமான தொடர்பை சொல்லுங்கள். ரைஸுடைய அறிமுகத்திற்கு முன் அறிமுகத்திற்கு பின் எப்படியான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது சார்? ஓகே, ரைஸ்க்கு எனக்கு முதல்ல அங்கேயும் அந்த தமிழ் தான் வந்து என்ன ரைஸோட இணைச்சது. நான் போன வருஷம் தான் எனக்கு ரைஸோட அறிமுகம் வந்து முதல் முறையா. ஸோ அந்த அறிமுகம் வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா நான் வந்து அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணேன் லாஸ்ட் இயர் மலேசியாவில் நடந்தது அந்த ரைஸ் பிஸ்னஸ் சம்மிட்னு. அதை முதல்ல பார்க்கும்போது தமிழ் இயக்கம் வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மிட் நடத்துறாங்க. சரி, அதுவும் வந்து மலேசியாவோட ட்ரேட் சென்டர்ல நடத்துறாங்க மைடெக்ல. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ஆர்வம். அதனால போய் பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியம். ஒரு 3 நாள் வந்து டோட்டல் இஸ் அ லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ், பிளசன்ட் சர்ப்ரைசஸ். அந்த வே தே ரன் அந்த ஈவெண்ட் சம்மிட், இங்க இருக்கிற ஆர்கனைசர்ஸ் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக அதை நடத்தினாங்க. உலகத்தரம் அதில் இருந்தது. ஸோ உலகத்தரத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்களோட டிராவல் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த வருடமும் நான் வந்து டாவோஸ் சுவிட்சர்லாந்துக்கு வந்து ஒரு ஸ்பான்சராகவே நான் போறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட அந்த ரைஸோட இயக்கம் வந்து அவங்களோட அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ த வே கனெக்டிங் ஆல் த ரெலவெண்ட் பிஸ்னஸஸ், ஸோ எவ்ரி திங் இஸ் அமேசிங். ஸோ இதுக்கு வந்து நிச்சயமா இதோட நிறுவனர் ஃபாதர் ஜெகத் காஸ்பருக்கு இந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆதரவும் என்னைக்கும் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார். இன்னைக்கு ரைஸுடைய 13வது உலக தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு உலகத் தலைவர்கள் கூடி உலக பொருளாதார திசையை தீர்மானிக்கிற அந்த தாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் நடக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன சார்? ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாம தான் போறேன். ஆனா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கேன். என்னன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா என்ன எனக்கு வேணும், நான் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், என்னால என்ன வாங்க முடியும், நான் என்ன விற்க முடியும்ன்றதுல நான் கொஞ்சம் தெளிவா இருக்கேன். ஸோ எனக்கு என்ன தேவைன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய பிசினஸ் அந்த பக்கம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எனக்கு நல்ல நம்பகமான பார்ட்னர்ஸ் அது எனக்கு வேணும். ஸோ சில கஸ்டமர்ஸ் அந்த அந்த ஈவெண்ட் மூலமா அறிமுகம் கிடைச்சுன்னா அதெல்லாம் போனஸ். ஸோ அது ஒண்ணு. என்னால என்ன அந்த ஈவெண்ட்ல வரவங்க கிட்ட என்ன வாங்க முடியும்னா என்னோட துறைக்கு தேவைப்படுற ஒரு ஒரு விஷயமா இருந்ததுன்னா நிச்சயமா அதை கண்டிப்பா நான் அவங்க கிட்ட இருந்து அவங்களோட சர்வீஸை நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த விஷயம் எனக்கு தெளிவா இருக்கு. எதை நான் வாங்கணும், எதை விற்கணும் அப்படின்றது ஒரு தெளிவு இருக்கு. அதே மாதிரி அங்கே போகும்போது நான் கோயிங் என்ன வெரி ஓப்பன் மைண்டட். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், போன வருஷம் மலேசியாவுக்கு போனதுலேயே நிறைய அறிமுகங்கள் எனக்கு அதில் கிடைச்சிது. அந்த அறிமுகங்கள் மூலமா நாங்கள் சில பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ. ஸோ எனக்கு நல்லா தெரியும் இது மிகப்பெரிய ஒரு வரவும் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழியா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக சார். நீங்கள் மட்டும் பெறாமல் வரவங்களுக்கும் கொடுக்குற உள்ளத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு வரீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறி அசட்டைன் ரிங்கிட் பே வந்து தமிழர்களுடைய அசைக்க முடியாத ஒரு தமிழ் நம்பிக்கை பிராண்டாக மாற எங்கள் ரைஸ் அமைப்பின் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி டேனியல். தேங்க்யூ.